இருதயத்தை வார்த்தைக்கென்று ஒப்பு கொடுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு இறங்குறாரு. அவனுடைய அந்த ப்ராமிஸை, அவனுடைய கானானை, அவனோட லேண்டை அவன் சுதந்திரிக்கிறான். சுகம்ங்கிறது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு லேண்டு சுதந்திரம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் எட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனம் மேட்டியும் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தனங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலையும், தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டகசாலைகளையும், சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை இத்தனை கொடுத்தது யார்? கர்த்தர். நிறைய கொடுத்துருக்கிறார், சம்பூரணத்தை கொடுத்துருக்கிறாரு, வீடு வாசலை கொடுத்துருக்கிறாரு, நிறைய பண்டக சாலையை கொடுத்துருக்கிறாரு, ஏராளம் தாராளையும் கொடுத்துருக்கிறாரு. கீழே இந்த எசேக்கியா கீயோன் என்னும் மாற்றில் அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார்னா அவனை விட்டுட்டாரா? கர்த்தருடைய பிரசன்னம் தேசத்தை விட்டு விலகிருச்சா? அந்த மேனிஃபெஸ்டட் பிரசன்னத்தை அவன் ஃபீல் பண்ணலை. கர்த்தருடைய உணர்வு இல்லை, கர்த்தரை குறித்த சிந்தவனுக்கு இல்லை. கவனிங்க, அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு. பெருமைங்கிற ஒரு கேடு அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த பெருமை இருக்கிறதே அவன் அறியவே இல்லை. எதுக்கு பிரசன்னத்தை விளக்கினார்? அவன் இருதயத்தில் உண்டானதை அறியும்படி. அவன் இருதயத்தில் என்ன இருக்கு? பெருமை இருந்துச்சு. பாபிலோன் பிரபுக்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் திறந்து காமிச்சான். பாரு, இவ்வளோ பெரிய மாளிகை இருக்குது, இவ்வளோ பெரிய செல்வம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு அவன் நோட்ஸ் எடுத்துட்டான். ஓ, இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கான்னு அடுத்து யுத்தம் பண்ணி அடுத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நிறைவாக நடத்த விரும்புகிறார், சகல பகுதியிலும் சம்பூர்ணமாக வாழ வைக்கிறார், ஆசீர்வதித்து செல்வத்தை கொட்ட விரும்புகிறார். அதான் கர்த்தரோட இத்தனை செஞ்சது யார்? உனக்கு தேவன் தான் செஞ்சார், பிசாசு செய்யலை, தேவன் தான் செஞ்சார். ஆனால் அந்த செல்வமும் ஐஸ்வர்யன்மை அழிப்பதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. மனம் மேட்டிமை, செல்ஃப் கான்ஃபிடென்ட், சுயத்தை நம்பி வாழ, செல்ஃப் சென்டர்னஸாக இருக்கிறது நிறைவே கொடுக்காதுங்க. எதுக்கு? பெருமை அழிச்சிருங்க. பெருமை இருந்துச்சுனாவே கிருபை வேலை செய்யாதுங்க. யாரு கிருபை கொடுக்குறாரு? சுயத்தை சாராம தேவனை மட்டும் சாருகிறவன். இதை கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்க, அதனால தான் பணமே கூடாதுங்க, பணம் இருந்தால் தானே பெருமை வரும். எதுக்கு வம்பு? நான் அதனால தான் ஒன்றுமே கேட்கறது கிடையாது. நான் மாட்டுக்கு வரேன்னா, ஆண்டவர் 10,000 சம்பளத்தை கொடுத்தீங்களா, ஒரு 1000 வீட்டை பார்த்தம்மா, உருண்டு பிறண்டு எந்திரிச்சம்மா, பரலோகம் போனோமா, எனக்கு இது வேணாம். கர்த்தர் நிறைவே கொடுக்க விரும்புகிறாருங்க, சம்பூர்ணத்தை கொடுக்க விரும்புகிறாருங்க, ஏராளத்தை கொடுக்க விரும்புகிறாருங்க. கொடுத்துட்டு ஏராளம் தாராளத்தை கொடுத்துட்டு அப்படி மேனிஃபெஸ்டட் பிரசன்னத்தை உணராமல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் என் ராஜ்யத்தை நான் கட்ட விரும்புகிறேன்னா அவரோட ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறான்னு டெஸ்ட்டு. அவரோட ராஜ்யத்தை கெட்ட நினச்சேன்னா கர்த்தர் மேலும் கொடுப்பார். என் ராஜ்யத்தை கெட்ட நினைக்கிறேன்னா பண ஆசை இருக்கு, கர்த்தரை நம்ப தெரியல, கர்த்தரை கனப்படுத்த தெரியல, பிரின்சிபல் உங்கள் கையால் தரல. அதுக்காக தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு டக்குன்னு எதை வச்சாருன்னா பிரின்சிபல் வச்சார். பிரின்சிபல் எதுக்குன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்களை வெளியே கொண்டு வரதுக்கு. ஆதாம் ஏவாளை படைச்சார், பாவமற்றவளை தான் படைச்சார். பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறார். பூமியை கொடுத்தேன், அதை ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துங்கன்னு வாக்கு தத்தம் சொன்னார்ல.
வாக்குத்தத்தம் கொடுத்து ஒரு பிரின்சிபலை உள்ள வச்சார். என்ன பிரின்சிபல்? அந்த மரத்தங்கனையும் சாப்பிடக்கூடாதுன்னார். இதுக்கு ஒப்பானே. அப்போ தான் ப்ரெஷர் வரும்போது நீ யாரை ஃபாலோ பண்ணுற? என்னை ஃபாலோ பண்ண போறியா, உன்னோட சுயத்தை ஃபாலோ பண்ண போறியா? அதான் பிரின்சிபல் வச்சார். வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஒரு பிரின்சிபல் உள்ள வச்சாருங்க. யார் வச்சா? கர்த்தர் தான் வச்சார். மரத்தில் தீமையா? மரத்தில் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு மரம், அவ்வளோதான். ஆனால் அது பிரின்சிபல். அது டெஸ்ட்டு வச்ச உடனே தேவனுடைய மேனிஃபெஸ்டோ பிரசன்ஸ் அந்த இடத்துல இல்லை. இருந்துச்சா? இல்லை. தேவனுடைய பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணலை. பிசாசு வந்தான். எப்போ வந்தான்? பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு கர்த்தர் உலவி கொண்டிருக்கும் போது பிசாசு வந்தான் இருக்கா? இல்லை. தேவனுடைய பிரசன்ஸ் அவங்களை ஃபீல் பண்ணலை. அப்போ வந்து பிசாசு வர்றான். என்ன சொன்னாரோ அதை அடித்தான். கர்த்தர் சொன்னது உண்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் நல்லவர் கிடையாது, நீங்கள் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டீங்கன்னா கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க, அது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே உள்ள விதை போயிடுச்சு. எந்த விதை போச்சோ அதுதான் டெம்டேஷன் ஆரம்பிச்சு. அந்த விதையை உள்ள விடாமல் அப்பால சாத்தானே கர்த்தர் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டார், எங்களுக்கு ஜீவ வருஷத்தின் கனி இருக்குது, கர்த்தர் இதை சாப்பிட சொல்லியிருக்காரு, அதை சாப்பிட சொல்லியிருக்காருன்னா அது வெளியே போயிடும். அப்புறம் கர்த்தர் சொல்கிறாருங்க, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டாரு. அது ப்ராமிஸு. டெஸ்ட் என்ன? பிரின்சிபல் என்ன? மகனை பலியிடணும். கர்த்தர் பிரின்சிபல் போட்டார். உன்னை மகனை, உன் ஏகசுதனும் நேசகுமாரமாக இருக்கிற மகனை கொண்டு போய் மோரியா மலையில் பலியிடுகிறார். உணர்ச்சி சொல்லாது, பகுத்தறிவு சொல்லாது. என்ன இது புனித, இது புதிராக இருக்குது. போய் பலியிடுறதுன்னா தள்ளி விடுறது கிடையாது. தள்ளி விட்டால் கூட மரத்தை கத்தை பிடிச்சி வந்துட்டான்னு சொல்லிடலாம். கழுத்தை அறுத்து கட்டையில் வச்சு எரிக்கணும். அவருடைய மனதில் பிசாசு ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு இடம் கொடுக்கலங்க. மனதை பியூராக வச்சிருக்கிறான். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். மகன் எரிஞ்சு சாம்பலானா கூட மகன் வருவான். அந்த வேற எந்த எண்ணமும் அவனுக்கு இல்லைங்க. அந்த டெஸ்ட்டில் அப்படி பாஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல பிசாசுக்கு இடமே எல்லாம் போச்சு. இது ரியாலிட்டி. ஆனால் மக்கள் இது இப்படிலாம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அது ரியாலிட்டி தான். வேதம் முழுக்க சொல்லக்கூட ரியாலிட்டி. இது ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவோம். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் அடுத்த ரேஞ்சுக்கு போகவே முடியாதுங்க. ஓடிக்கிட்டோம்னா ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஃபேஸ் பண்ணுங்க. இருதயத்தை வார்த்தைக்கென்று ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம்.